அனைத்து பிரமுகர்களுக்கும், மேடைக்கு முன்னால் உட்கார்ந்திருக்க அனைத்து பிரமுகர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாண்டவரணிக்கு வாழ்த்துக்களையும் முதலே அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே பேசணும்னு வரல, வேடிக்கை பார்க்கணுன்னு தான் வந்தேன். என்ன சொல்கிறாங்க, இந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன பேச போகுது, என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். சில விஷயங்கள் என்ன நடக்குதோ நடக்கிறதுக்கு முன்னால் ஊகிக்க முடியும், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட கார்த்திக்கு, விஷால் இதெல்லாம் பேசும்போது அப்போவே அவங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால என்னை விட்டுருங்கண்ணே, உங்களுக்கெல்லாம் சோன் இருக்காப்புல, சாந்தனு அவங்க எல்லாம் இருக்காங்க, சரணியா இருக்காங்க, நான் ஏதோ கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து பழகுறதுனால அப்படியே ஒரு ஓரமாக நின்று போகிறேன்னு. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி சாந்தனும் வந்து நான் போயிட்டு நீங்கள் இல்லைன்னா அது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனமும் சண்டை போட்டாப்புல. சரிப்பா வர்றேன் அப்படின்னு. என்னென்னா இது வந்து நடிகர்களுக்குள்ள யார் அந்த பதவிக்கு வர்றோங்கிறத விட நடிகர்களுக்காக யார் உண்மையிலேயே ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று. ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் என்னுடைய படம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக ஏதாவது காட்சி போடுறது அப்படின்னு சொன்னோம்னா அவர் முதல்ல நடிகர் சங்கத்தில் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு நடிகர் சங்கத்தை வந்து அவர் நேசித்து அங்கே தான் எல்லாமே நடக்கணும்னு அவர் இது பண்ணுவார். அதே மாதிரி நாடக நடிகர்கள் அப்படிங்கிறது வந்து நான் சென்னைக்கு வந்து புதுசில் நடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்சா ஓகே, வாய்ப்பு கிடைக்கலன்னா நேராக கண்ணம்மாப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது. யாருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர் சங்கம் மூலமாக ஒவ்வொருத்தருக்காக வந்து ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால தான் 92 சீல் இருக்கும்போது எனக்கு பழக்கம் இல்லை, கவுண்டமணி எனக்கு பழக்கம் இல்லை, செந்தில் எனக்கு பழக்கம் இல்லை, கல்லாப்பட்டி சிங்கார் எனக்கு பழக்கம் இல்லை, அப்புறம் முருகன், சங்கிலி முருகன் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் எல்லாரும் அங்கே இருந்தாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ டெய்லி அவங்கெல்லாம் நாடகம் இல்லாத நேரங்கள் எல்லாம் உட்காந்து அவங்க அந்த 92 சீல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஏக்கங்கள், எவ்வளோ தூரமாக எவ்வளோ நாளாக சினிமாக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கிரகிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வரும்போது கண்டிப்பாக இவங்களெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அதில் தான் வந்து சூர்யா சித்திரங்கள் அது முடியறதுக்கு அதுக்கு முன்னாலேயே நான் வந்து நம்ம கவுண்டமணி அவர்கள் வர்றதுக்காக நானும் பாலகுருனெல்லாம் எங்கள் டைரக்டர்கிட்ட அவ்வளோ போராட்டம் பண்ணி கவுண்டமணி வரணும்னு நினச்சோம். அதே மாதிரி செந்தில் எம்படத்தில் வந்து செந்தில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு கேரக்டர். அதே மாதிரி கல்லாப்பட்டி சிங்கார் அவரெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு, இருந்தால் கூட அவருடைய திறமைக்கு அவர் ஏதாவது இந்த காலம் கலந்தால் கூட அவருக்கு வந்து இன்னும் கூட வாய்ப்பு கொடுத்து அவர் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற முறையில் இது பண்ணோம். சங்கிலி முருகன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த படத்தில் பண்ணலான்னா இல்லை ட்ரெயின் போகுது, இதில் நான் டிக்கெட் எடுத்து ஏறிட்டா ஒன்று இல்லைன்னா ஆள் காணாமல் போயிடுவேன் நான், அதனால் இதுலேயே ஏறிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு வசதியில் சங்கிலி முருகன் அப்படிங்கிறது கொதும்பு முருகன் சொல்லிட்டு இருக்கோம், சங்கிலி முருகன் பேர் வந்து. எனக்கு என்னென்னா அந்த மாதிரி சிவராம் முதற்கொண்டு எல்லாருமே நாடக நடிகராக இருந்தவங்களை வந்து நான் சினிமாவுக்கு வந்தப்போ எல்லாத்தையும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, எல்லாத்தையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால் எனக்கு எப்பவுமே அந்த நாடக நடிகர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள இருந்த ஃபீலிங் எப்பவுமே எனக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ புது அணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க யாருமே யாரு மேலேயும் பிளாக் மார்க் கிடையாது. இந்த பாண்டவர் அணி 5 பேருமே யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால அதே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தான். கண்டிப்பாக வந்து அவங்க யார் ஓட்டு போடுறதுனா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இவங்க மேலே எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்ததில் வந்து எனக்கே சில கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்தது நடிகர் சங்கத்தில். நான் வந்து இது பண்ணிக்கல. என்னென்னா
சிவாஜி சார் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போயிட்டு ஓட்டு போட போகும்போது இல்லை சார் உங்கள் ஓட்டு இல்லை அப்படின்ட்டாங்க சிவாஜி சாருக்கு அப்படின்னா. எனக்கு ஓட்டு இல்லையா? ஆமாங்க, உங்கள் ஓட்டு யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிவாஜி சார் முழிக்கிறார், என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் உங்கள் ஓட்டு போட்டாங்க, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க. என்னென்னா சிவாஜி கணேசன்றது இல்லாமல் விசி கணேசன் அப்படின்றதுனால யாரோ ஒருத்தர் வந்து விசி கணேசன் நான் தான் கையெழுத்து போட்டு போயிட்டா விட்டாங்க. அப்புறம் போயிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டாரு. நான் வந்து இதை சொல்லும் போது நம்பலை, இது ஏதோ சும்மா ஜோக்காக சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்காது, சான்ஸ் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கே இது நடந்தது. என்னென்னா நடிகர் சங்க தேர்தலுக்கு நான் புறப்படும் போது சார் நீங்கள் புறப்படாதீங்க அப்படின்னாங்க. என்னென்னா உங்கள் ஓட்டை ஆல்ரெடி போட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இதை வந்து நான் வந்து சரி அங்கே போய் ஒரு மாதிரி எல்லாத்துக்கு முன்னால் போய் நம்ம நின்று ஒரு மாதிரி ஆயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன யாருக்கு போட்டாங்க என்னன்னு தெரியல. தப்பு நடக்கிறது, இப்படிலாம் தப்பு நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறதே வந்து இந்த நாடக நடிகர்கள் அவங்க, ஏன்னா நடிப்புக்கு சான்ஸ் கிடைச்சவங்க எல்லாம் நல்லா வந்துடுறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு வந்தவங்கெல்லாம் அது ஒரு லக்கு, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சேஃப்டி ஆகிடுறாங்க. ஆனால் இந்த நாடக நடிகர்களுக்கு வந்து சேஃப்டிங்கிறது என்ன, இந்த சங்கத்தை விட்டா வேறு எந்த சேஃப்டியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சங்கம் வந்து கரெக்டாக செயல்பட்டால் தான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவாதமாக இருக்க முடியும். அதனால் இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்னைக்கு எல்லாம் விஷாலுக்காகவும் நாசருக்காகவும் கருணாசை இவங்க கார்த்தி எல்லாம் வந்து பொன்மனன்லேருந்து எல்லாரும் அவங்களுக்காக இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இளைஞர்கள் பூரா பட்டாளமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்காக அல்ல, நாடக நடிகர்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்க தலைமையில் நடிகர் சங்கத்தில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுது. அதனால் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுக்கு அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.